ஸ்கூல்ல ரொம்பவுமே திறமையான படிப்பாளியா இருந்த ஒரு பையன் ஸ்கூல் காலேஜ்ல முடிச்ச பிறகு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கா. இந்த மாதிரி தான் ஆகிட்டனால எல்லார்கிட்டயுமே டிஸ்டன்ஸ்ல இருக்க ஆரம்பிக்கிறான். யதார்த்தமா இவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் அந்த பக்கமா போகும்போது மேல இவன் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒர்க் பண்றத பார்த்துட்டு இவன் கிட்ட பேசணும்னு சொல்லி நேரா ஓடி வரா. அதுக்குள்ள பார்த்த இவனும் இவன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி இவனை ஓட ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் பின்னாடி அவ துரத்திட்டே வந்தாலுமே இவனுக்கு திரும்ப அவங்க எல்லாம் பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்ற மாதிரி ஓடிட்டு இருக்கா. ஆனா அந்த நேரம் பார்த்து இந்த பொண்ணு கொஞ்சம் உடல்நல சரியில்லாதனால அப்படியே கீழே விழுந்துடுறா. அந்த நேரம் தான் இவனும் அவகிட்ட போலாமேன்னு சொல்லி வரா. ஆனா அதுக்குள்ள அங்க இருந்த பப்ளிக் எல்லாரும் இவனை புடிச்சிட்டு, என்னம்மா இவன் உன் பர்ஸ் திருடிட்டானா அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்ல இல்ல அவன் நல்ல பையன் தான், அவனை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட போய், ஏன்டா என்ன விட்டுட்டு போனா, எதுக்காக நீ இந்த மாதிரி தனியா இருக்க அப்படின்ற மாதிரி புலம்ப ஆரம்பிக்கிறா. இந்த பையன் கிட்ட வந்த இவளுக்கு பயங்கரமான உடம்பு சரியில்லாதனால உடனே இவள ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்லயும் அட்மிட் பண்றான். இந்த மாதிரி சமயத்துல திடீர்னு இவளும் ஹாஸ்பிட்டல்ல முழிச்சு பார்க்கும்போது பக்கத்துல இவன் இல்லாததை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகி எங்கடா இவன் போயிட்டான்னு சொல்லி பாக்குறான். ஆனா அதுக்குள்ள இவனும் வெளியில டாக்டர் கிட்ட அவளோட நிலைமை, அவளோட உடம்பு இருக்கிற கண்டிஷனை பத்தி எல்லாமே விசாரிச்சுட்டு இருக்கான். அப்ப கூட அந்த பொண்ணு, நீ எங்க என்ன விட்டுட்டு போயிட்டியோ மறுபடியும் சொல்லி பயந்துட்டேன், தயவு செஞ்சு என் கூடயே இரு அப்படின்ற மாதிரி அவன் கிட்டயே நிக்கிறா. இவளுக்கு வேற இப்ப உடம்பு சரியில்லை, அதனால என்ன பண்றதுன்னு தெரியாத இவனும் அந்த பொண்ணோட தன்னோட ரெண்டல் வீட்டுக்கும் கூட்டு போறான். அங்க போன கொஞ்ச நேரத்துல இந்த பொண்ணுக்கு மாத்திரை வேற கொடுக்கணும்ல, அதுக்காக வீட்டுல தண்ணி இல்லையேன்னு சொல்லி அதனால வெளியே போய் தண்ணி வாங்கிட்டு வரலாமே இவரும் போறான். ஆனா அதுக்குள்ள அந்த பொண்ணு, என்னை விட்டுட்டு மறுபடியும் போகாதடா அப்படின்ற மாதிரி சொல்லவும், இல்ல இல்ல நான் தண்ணி வாங்க தான் போறேன், வீட்டுல இரு அப்படின்ற மாதிரி சொல்றா. இந்த பொண்ணுக்கு பயங்கரமான சோகம், எப்படி இருந்த பையன் இப்படி ஆயிட்டானேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவனும் தண்ணி வாங்கிட்டு வந்த பிறகு இவளும் மாத்திரையை போட்டு அங்கே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணும் கொஞ்சம் குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்றதுக்காக இவ வீட்டுல இருக்கிற பாத்ரூம் ரொம்ப அழுக்கா இருக்கனால அதையும் கிளீன் பண்ணி இந்த பொண்ணுக்காக நீ போய் குளி அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அப்ப கூட அந்த பாத்ரூம் வெளியே அவனை நிக்க வச்சுட்டு, நீ எங்கேயும் போயிடாத, நீ என் கூட இருக்கணும் எப்பவுமே அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. அதுவும் அவ பாத்ரூம்ல இருக்கும்போது தொடர்ந்து அவங்க கிட்ட பேசிட்டு அவன் பக்கத்துல இருக்கானா அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறா. பாத்ரூம்ல போய் குளிச்ச அவ திடீர்னு ரொம்பவுமே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. ஒரு காலத்துல ரொம்பவுமே பயங்கரமான படிப்பாளியா இருந்துட்டு இப்ப இவன் ரொம்ப கஷ்டப்படுறானோன்னு சொல்லிட்டு அவனுக்காக இவன் ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சின்ன வயசுல ஸ்கூல் காலேஜஸ்ல நல்லா படிச்ச சில பேர் ஃபியூச்சர்ல அவங்க சிரமப்பட்டு இருக்கிறத நிறைய பேர் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸே பார்த்திருப்போம். ஆனா அது எல்லாமே அவங்களோட லைஃப் லாங் வரப்போறது கிடையாது. கண்டிப்பா அவங்களோட காலமும் மாறும், நல்ல நிலைமைக்கும் போவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.